எடுத்த அவதாரமோ 10 அவதாரம். அதில் முதல் அவதாரம் அஷ்ட அவதாரம். இரண்டாவது அந்த ஜாதி சாய்ந்து விடக்கூடாது என்று ஒரு ஆமை அவதாரம் எடுத்து சமுத்திரத்தை முதுகில தாங்கின அவதாரம் கூர்ம அவதாரம். மூன்றாவது என்ன தெரியுமா? நெஞ்சு தனி வாங்கிய இந்த மலரப்ப நின்றுச்சுல அது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஒரு நம்பர் தரேன், டெலிகிராம்ல அனுப்பிச்சுடுறீங்களா? பூமாதேவியை பாயா சுருட்டி நரங்கள் கொட்டி கட்டி மறைந்து விட்டான். அவனை மன்னிப்பதற்கு வராது சொல்லக்கூடிய ஒரு பன்றியாய் அவதாரம் எடுத்து நரங்கள் கொட்டை துளைத்து இரண்டியாக்கரை கொன்று இந்த பூமாதேவியை தேவனுக்கு மீட்டு கொடுத்த அவதாரம் வராக அவதாரம். அது மூன்றாவது. நான்காவது தந்தை பதம் ஏவனன் கதை அப்புறம் பிறகு நரசிம்ம அவதாரம் நம்பர் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணுங்க. நரசிம்ம அவதாரம். அது நான்காவது. ஐந்தாவது என்ன தெரியுமா? அச்சப்பெரு 2 அடி தாண்டியே அப்படி அந்த தாயாரை வெட்டி கொன்று விட்ட அவதாரம் பரசுராம அவதாரம். அது ஆறாவது. சேவ் பண்றேன். ஆறாவது என்ன தெரியுமா? பரசுராமன். ஏழாவது கொஞ்சம் மணி சீதை குந்தரே அப்பந்த சமாமுக ராவணன் அசி அண்ணன் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ராமராகவே பிறந்தேன். எட்டாவது என்ன தெரியுமா? இருக்கா? அந்த சிங்கல் குல பாண்டவர் காக்கும்
அத்தபக்க பஞ்ச பாண்டவரை காப்பாற்றவும் பலராமன் கண்ணன் 2 அவதாரம் 9 அவதாரம் சொல்லியிருக்கார். 10வது என்ன தெரியுமா? திருச்சி அரியலூர் போகிற வழியில் கள்ளங்குறிச்சியில கலிபெருமாள் கோயில் இருக்கு. அதான் 10வது நடராஜ பெருமாள் தமிழ்நாட்டுல ஒரு திருப்பதி உண்டு. அங்கதான் மனிதரா பிறந்தவர்கள் திருப்பதி போன அத்தனை பேரும் கண்டிப்பா ஒரு முறை கலிபெருமாள் அது 10வது கல்கி அவதாரம். அத்தை பகர உள்ள வேண்டிய பாண்டிய சொல்லி நீ திருப்பதிக்கு போகிற பொழுது புள்ளிக்குட்டி பாளையத்துல நான் யார் தெரியுமா? நான் தான் நாராயணன். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பத்துக்கு உதவாத அண்ணன், தாகத்தை தீராத தண்ணீர், கருத்தர மரியாத பெண், கோபத்தை அடக்காத வேந்தன், குருமணி காணாத சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம், பயனில்லை அப்படின்னு நமது மீது கல்வியை கற்றோர், நமது மீது கருணையிட்டோர், நம்ம எல்லாம் பெற்றோருக்கு சமமாகிய பாசத்திற்குரிய புள்ளிக்குட்டி பாளையம் கிராமத்தில் அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாயகி ஆதிபரா சக்தி அதோ கருமாரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து கூழ்வார்த்து அம்மனுடைய கோபத்தை சாந்தப்படுத்தி திருவிழாவுக்கு ஏன் ஒரு தெருக்கூத்து வைக்கிறாங்கன்னா ஆரியாத்தால் நமக்கு சொந்தமான தெய்வம். எப்படின்னா ஊர்ல இருக்கிறது கங்கை அம்மன். நீங்க என்ன பண்ணுவா? கங்கை அம்மனை பண்ணிட்டு ஊர்ல ஆரியாத்தா நம்ம வீட்டுல பிறந்து நம்ம வீட்டுல வளர்த்து நமக்கு சொந்த அந்த மாரியம்மனுக்கு கூழ் வார்த்து ஆடி மாதம் விழாவில் ஒரு நாடகம் வைக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா உனக்கு தங்கத்தால மாலை கட்டி போறனால அம்மாவுக்கு கோபம் தீராது, ஒரே ஒரு கொட்டாங்கச்சி பூயும் ஒரு ராத்திரி கூத்து வைக்க போகுதுன்னு அம்மா ஆசைப்படுவாங்க. அதற்காக இந்த கிராம பொதுமக்கள் சார்பாக நமக்கு அழைப்பு கொடுத்து தெருக்கூத்து வைத்து மழை மழை பெய்ய அம்மனுடைய அருளால் வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேர்களுக்கும் ஐயா சொன்னாரு, நாடகத்தை கற்றவருக்குத்தான் கல்வி அனுபவம் தெரியும், பெற்றவருக்குத்தான் பிள்ளை அனுபவம் தெரியும். நாடகம் இப்படித்தான் இருக்கணும், பாடத்தர வேணும்னு ஐயா சொன்னாரு. அதனால கதையை கவனிக்கிற இந்த ஆட்டத்திலும் ஒரு ஆடிக்கணும். புல்லுக்குட்டி பாடத்தில் ஆட்டம் பார்க்கிற ஜனங்க முகத்தை பார்க்கிற பொழுது இவரெல்லாம் வெறும் ஆட்டத்தை பார்க்க வந்த கூட்டம் அல்ல, நடக்கக்கூடிய கருத்துக்களை கேட்க வந்த கூட்டம். அதனால பாவம் தெருக்கூத்தாடி பட்டியா போகக்கூடாது. ஒரு வேலை ஒரு நாள் கூலி போயிட்டு நம்ம ஒண்ணு ஏழை வாங்க மாட்டோம். இந்த பாதி நாடகத்தை நீதி நடத்துன்னு ஐயா மழையில வாய்ப்பு நான் பெற்ற பிள்ளை வேணா மழையில
அவர் குடும்பத்திலும் மாதவா எல்லா வீட்லயும் இந்த லட்சுமி இருக்கணும் அப்படிங்கறதான் தெருக்கூத்து வச்சாங்க. நாடகம் பார்க்கிற அத்தனை குடும்பத்துல லட்சுமி நிறைந்திருந்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தை கொடுத்து கல்வியை தருவது கலைமகள், செல்வத்தை தருவது லட்சுமி, செல்வ சக்தி வீரத்தை கொடுப்பவன் அம்மா பார்வதி. அதனால முப்பெரும் தேவிகளும் எல்லா வளமாக வாழ்வதற்கு வாய்ப்பு தந்த இந்த கிராமத்தில் முக்கியஸ்தர்கள் திருவிழா நடத்துவதற்கு கொண்டது ஆடி மாதம் தான் நடத்தணும் அப்படின்னு ஆடி மாதத்தில் உமா பார்வதி இடபாகத்தை பெறுவதற்கு பெருத்த தபம் கடும் தபம் இருந்த மாதம் ஆடி மாதம். பாசத்திற்குரிய அண்ணா திருவாளர்கள் முனுசாமி அவர்கள், ஜி முனுசாமி, அதை என் முனுசாமி அவர்கள், ராஜி அவர்கள்